அந்த நாணயத்தை உங்க வீட்டு பணப்பெட்டியில எடுத்து வச்சுக்கிறீங்க. இதனால பாத்தீங்கன்னா பணமானது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற பொருள்களை பூஜை அறையில வச்சிருங்க. இப்படி முறையா மகாலட்சுமி தாயாரை அழைத்து வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இந்த வரலட்சுமி விரதத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கடைபிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்போதும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னா, நவராத்திரி 9 நாட்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த விரதத்தை கடைபிடித்தா மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்போதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நாள் வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.